எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாபு பேசுகிறேன். அஜித் நாம வாழ்க. அதாவது நான் எதை பற்றி பேச வந்தேன்னா, நம்ம தலைவருக்கு சென்னையில் அமைஞ்சுள்ள என்னுடைய கம்பெனியில் 5.10 சென்டிமீட்டரில் நம்ம தலைவனுக்கு நம்ம செலவு வைக்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த செலவு வைக்கும் போது 234 தொகுதியிலையும் நம்ம ஆட்களை போட்டு நல்ல முறைப்படி எல்லாரையும் கூட்டு நல்ல வேலை செய்கிறவங்களை தூக்கி தான் நம்ம கட்சியில் போட்டு நம்ம தலைவனுக்கு மிகப்பெரிய லெவலில் நம்ம வரவேற்பு கொடுக்கணும். தமிழ்நாடே அலறணும். நம்ம போடுற மீட்டிங் யாரா அவனுக்கு சொல்லி அலறணும். அதாவது ஊருக்கு 10 ரசிகர் உள்ளவரையும் அனுப்புகிறேன், ஓவர் அனுப்புகிறேன். தினம் ஒரு கட்சி ஆரம்பித்து வந்துக்கிறாங்க. ஆனால் மொத்த ஊரே என் தலைவன் ஊர் தான். புரிதுங்களா? அதே போல் தலைவர் சில பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்கள் தலைவரை பார்த்தியா, அவர் கொஞ்சமாவது தமிழ்நாடு பக்கம் திரும்பவே தெரியுதா, அவர் அரசியலுக்கு வரவே தெரியுதா, அவருக்கே எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ என்னத்துக்கு பண்ணுற, நீ இதுமாரிலாம் பேசிக்கிறது நல்லா இல்லை, தேவையில்லாமல் நீ என்ன பண்ணாலும் உன்னை அடித்து என்ன தும்சம் பண்ணால் கூட உன் தலைவன் ஒன்றையும் கேட்க போகிறது கிடையாது. நான் சிவனங்காதில் ஊதுன சங்கு போல தான் உன் தலைவன் இருப்பான். நீ என் தலைவனை பற்றியா என்ன மாஸ் காமிக்கிறான்னு சொல்லிட்டு, புரியுதா, ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறாங்க இல்லையா, உன் தலைவனுக்கு சேர்த்து தான் என் தலைவன் சொல்கிறாரு, அப்படி தளபதி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, தளபதியும் சரி தலையும் சரி 2 பேரும் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். புரியுதா? அது தொழில்னு அது பொறாமை கிடையாது, போட்டி தான். இது என் தலைவன் தெரியும் உங்களுக்கு. அவர் என்ன வேணா பண்ணட்டுங்க. அதாவது அவரோட ரசிகர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கட்டும். படித்தவன் என்ன பண்ணானா இப்போ என்ன பண்ணலாம், என்ன அவங்க கட்சியில் இருக்கிறவங்க படித்தா என்ன படிக்கலாம் என்ன, எவன் தன்னுடைய ரசிகராக இருக்கிறோன்னா அவர் தேடி தேடி கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாரு. நிறைய அறிவு சார்ந்தவங்க, அவரை பார்த்து புகழ்ந்து பேசுகிறவங்க, அவர் என்னென்ன பண்ண முடியுமோ தாராளமாக கொடுக்குறாரு, கொடுக்கட்டும், தப்பு கிடையாது. அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய ஆட்சி அவருக்கு படம் செய்வார். அஜித்தோட ரசிகருக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகிறது கிடையாது, இல்லை மற்ற ஆட்களும் கிடைக்க போகிறது கிடையாது. அவருடைய கட்சி நல்லபடியாக வந்திருக்கிறாரு, நல்லபடியாக செய்கிற தன்னை சார்ந்த கூட அவர் செய்கிறாரு. நாங்கள் குறை சொல்லவே வரலை, நீங்கள் பண்ணுங்க. எங்கள் தலைவர் என்னைக்கு வராரு வரட்டும். நீ பிரியாணி சாப்பிடுங்க, நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம். நீங்களும் உயிராக தான் இருக்க போகிறீங்க, நாங்களும் உயிராக தான் இருக்க போகிறோம். எதை பற்றி கவலை. நாங்கள் நேர் வழியில் தான் செயல்படுவோம். என் தலைவர் சொன்ன வழியை தவிர வேறு எந்த வழியும் நாங்கள் போக மாட்டோம். புரியுதுங்களா? அதனால் யார் என்ன சொன்னாலும் என் தலைவர் வழியை நாங்கள் பின்பற்றுவோம். அவர் 2031 அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய எங்கள் ஊர் பிரளயம் நடக்கும். உங்களை போல ஆள் பார்த்து வேலை கொடுக்குற ஆள் என்னுடைய தலைவன் கிடையாது, ஊழல்வாதி கிடையாது. ஊரில் இந்த சென்னையில் தமிழ்நாட்டிலே இந்த மதுன்றது எதுவுமே எங்கேயுமே இருக்காது, ட்ரக்ஸ் எதுவுமே இருக்குது. கண்டதும் வாயிலே சூடுற அளவுக்கு சட்டம் போடுவார். இது நடக்கும். மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை என் தலைவன் வந்தால் மட்டும்தான் நடத்துவார். நீங்கள் வேணா பாருங்க என்ன நடக்குது. உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆட்களுக்கு அவரு அரசாங்க வேலை கொடுத்தாருன்னா என் தலைவன் வரும்போது பாகுபாடு இல்லாமல் ஒரே நிலைமையில கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரே நிலைமையில வேலை, வீட்டுக்கு ஒரு பட்டதாரிக்கு வேலை கண்டிப்பாக என் தலைவன் கொடுப்பாரு. பார்ப்பீங்க, வெயிட் அண்ட் வாட்ச். நன்றி.